ஏன் ஜட்டி போட வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் நம்ம பேச போற டாபிக் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்களோட விதைப்பையில ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை 100க்கு 10 பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனாலதான் இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கால்கள்ல சிரைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெயின்ஸ், ரத்த குழாய்கள், மீண்டும் நம்ம இதயத்துக்கு ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ரத்த குழாய்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வால்ஸ் வீக் ஆகும் போது இந்த மாதிரி வீங்கிக்குது. இதுக்கு காரணம் இந்த வெயின்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த வால்ஸ். இதனால சுருங்கி சுருங்கி எப்படி ஒரு மாதிரி ஒரு worms மாதிரி புழுக்கள் மாதிரி தெரியுது பாத்தீங்களா? சோ இதே மாதிரி ஒரு விஷயம் ஆண்களோட விதைகள்ல இருந்து போகக்கூடிய ரத்த குழாய்கள், அதுவுமே எப்படி கால்ல இருந்து ரத்த குழாய்கள் ரத்தத்தை இதயத்தை நோக்கி எடுத்துட்டு போகுதோ, மீண்டும் அதே மாதிரி இங்க இருந்தோ ரத்த குழாய்கள் ரத்தத்தை விதைப்பையிலிருந்து மீண்டும் இதயத்துக்கு எடுத்துட்டு போகணும். இங்க ஒரு பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ ஆண்களுக்கு 2 விதைகள் இருக்கு. ஒன்று வலது பக்கம் இருக்கு, இன்னொன்று இடது பக்கம் இருக்கு. யூஸ்வலா இடது பக்கம் இருக்கக்கூடிய விதையில தான் இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு. லெஃப்ட் டெஸ்டிகல்ஸ்ல தான் அதிகமா இந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதோட வடிவமைப்பு அந்த மாதிரி ஒரு அனாட்டமிக்கல் ப்ராப்ளம் இயற்கையிலேயே படைக்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்க பாருங்க, நல்லா பாருங்க, இந்த வெயின் இடது பக்கம் இருந்து அப்படியே மேல வருது. அப்படியே மேல ஏறி 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 எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெயின் அப்படியே மேல போய் 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 இங்க இடது சிறுநீரகம், இடது கிட்னிக்கு போகக்கூடிய வெயின்ல போய் ஜாயின் ஆகுது. இந்த லெஃப்ட் ரீனல் வெயினோட போய் இந்த லெஃப்ட் இன்டர்னல் ஸ்பெர்மேட்டிக் வெயின் போய் ஒரு ரைட் ஆங்கிள் ஜாயின் ஆகுது. எப்பவுமே ஒரு பைப்ல தண்ணீர் இப்படி இருந்துச்சுன்னா நேரா சல்லுன்னு போகும். இப்படி இருந்துச்சுன்னா ஒரு தடை இருக்கு இல்லையா? அந்த இயற்கையான தடை இங்க இருக்கு. ஆனா இதே விஷயம் உங்களுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய சிரைகளுக்கு கிடையாது. வலது பக்கம் போகக்கூடிய வெயின்ஸ் அப்படியே மேல போகுது போகுது போகுது. போய் எங்க போய் ஜாயின் ஆகுது பாருங்க. இது ஜாயின் ஆகக்கூடிய இடம்ங்கிறது வேற. இது டிபிக்கலா நம்மளோட பெரிய ரத்த குழாயான இன்ஃபீரியர் வீனா கேவால போய் ட்ரெயின் ஆகுது ரைட் சைடு ஈஸியா. அப்போ இதுல இருந்து வரக்கூடிய வெயின் இப்படி போய் ஜாயின் ஆகுது, ஈஸியா ரத்தம் போயிடும். இதனாலதான் நம்மளுக்கு வலது பக்கத்துல பெருசா இந்த பிரச்சனை வரதில்ல, இடது பக்க டெஸ்டிகல்ல இந்த ப்ராப்ளம் வருது. என்ன ஆகுதுன்னா, இந்த தடை காரணமாக சில சமயம் இந்த டெஸ்டிஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காம போகுது, ரத்தம் தேங்குது. இதான் விஷயம். இதனால பாதிப்பு வருமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 100ல 10 பேருக்கு இது இயற்கையாகவே சம்டைம்ஸ் இந்த மாதிரி இருக்கலாமே தவிர இதனால பெரிய பாதிப்பு அப்படின்னு ஒன்றும் வரது கிடையாது. ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாங்க. அந்த பிரச்சனை எதனால வரும் அப்படின்னா, ரத்த ஓட்டம் சில பேருக்கு நல்லாவே தடைபடுது. இந்த இடத்துல ரத்தம் தேங்குது மேல போகாம. அதனால ரத்த ஓட்டம் தேவையான அளவு டெஸ்டிஸ்க்கு கிடைக்காத போது அந்த டெஸ்டிஸ் சுருங்க ஆரம்பிக்கலாம். டெஸ்டிகுலர் ஷ்ரிங்கேஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது முக்கியமான ப்ராப்ளம், குழந்தையின்மை பிரச்சனை இருக்கவங்கள சில பேர் இது கவனிச்சிருக்கவே மாட்டாங்க. பிற்காலத்தில் குழந்தையின்மை பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அப்ப இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்பும். இது ரெண்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருந்துச்சு அப்படின்னா இதை சரி பண்ண வேண்டிய கட்டாயம் சில பேருக்கு தான் உருவாகும். பல பேருக்கு இது இருக்கிறதே தெரியாது. அப்ப ஏதாவது அறிகுறிகள் காட்டுமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில அறிகுறிகள் காட்டலாங்க. அது என்ன அப்படின்னா, டெஸ்டிகல்ஸ்க்கு ரத்த ஓட்டம் தேங்கிறது அப்படிங்கிறது நடக்கும்போது அது ஒரு மாதிரி வெயிட் அதிகமாகுது இல்லையா? அந்த வெயிட் அதிகமாகுத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கும்போது நம்ம விதைப்பைகள் ஒரு மாதிரி வீக்கமாகவும் ஒரு ஹெவியா இருக்கிற மாதிரி, ஒரு வெயிட்டா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஒருவேளை அந்த இடத்துல ரத்தம் தேங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. வெரிகோஸ் இருக்கலாம். அதனால உங்களுக்கு அந்த ஹெவினஸ் ஃபீல் பண்ணலாம். ஒரு டல் பெயின், பயங்கரமான பெயினே இருக்காது, ரொம்ப டல்லா இருக்கும் பெயின். இதனால நிக்கிறது மட்டும் இல்லாம விளையாடுறது, இந்த மாதிரி சமயத்துல ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு அசௌகரியத்தை நம்மளால உணர முடியும் டெஸ்டிகல் பகுதியில. இது முதல் முக்கியமான அறிகுறி. ரெண்டாவது விஷயம், அந்த மாதிரி சமயத்துல நம்ம டெஸ்டிஸ் கண்ணாடியில பாத்தீங்கன்னா அந்த வெயின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி பேக் ஆஃப் worms அப்படின்னு சொல்லுவோம். சுழி அப்படியே ஒரு புழுக்கள்லாம் ஒன்னா இருந்தா, இப்ப இதே தான் இந்த மாதிரி பேக் ஆஃப் worms இது மாதிரி வீங்கி இருக்கும்போது உங்களுக்கு அது வெளியே புடைச்சுக்கிட்டு தெரியும். அந்த புடைச்சுக்கிட்டு தெரியறது அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டா இருக்கும். தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நிறைய அந்த இடத்துல வெயின்ஸ் இருக்கிறது நம்மளால
நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ரத்தம் அதுக்குள்ள தேங்கி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ், பேக் ஆஃப் வேர்ம்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இதுக்கு பேரு. அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியும். மூணாவது டெஸ்டிகுலர் ஷ்ரிங்கேஜ். ஒருவேளை நாட்பட்ட காலங்கள் இது இருக்கு அப்படின்னா டெஸ்டிஸோட சைஸ் சுருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் பாதிக்குது அப்படின்னா, குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, இது வந்து ரத்தம் தேங்க அந்த இடத்துல ஒரு சூடு, ஒரு ஹீட் உருவாகுது இல்லையா, அந்த ஹீட்னால வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இயற்கையா நடக்க வேண்டிய ஆண் உயிரணு உற்பத்தி அப்படிங்கிறது குறையுது. இதனால வந்து குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. பட் இதெல்லாம் எல்லாருக்கும் ஏற்படாதுங்க. எல்லாம் கேட்டு பயந்துக்க கூடாது. அடுத்து எதனால டாக்டர் ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், இன்னொன்னு இயற்கையாகவே அந்த அனாட்டாமிக்கல் டிஃபரன்ஸ் நான் காமிச்சோம் இல்லையா, அதனால இல்ல ஏற்கனவே வெரிகோஸ் வெயின்ஸ் காலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இங்கேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து பிரைமரி வெரிகோசில் சொல்லுவோம். செகண்டரி வெரிகோசில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து வயிற்றில் அடிபடுதல், இதனால வந்து அங்க பாதிப்பு உண்டாகலாம். வயிற்றில் கட்டிகள், இதனால பாதிப்பு உண்டாகலாம். கிட்னி, சிறுநீரகத்துக்கு போக வேண்டிய ரத்த குழாயில பாதிப்பு ஏற்படும் போது நேச்சுரலா வந்து இங்க பாதிப்பு உண்டாகலாம். இங்க டெஸ்டிஸ்ல, ஏன்னா நான் காமிச்ச சிறுநீரகத்துக்கு போற ரத்த குழாயில தான் போய் ஜாயின் ஆகுது, அதனால பாதிப்பு உண்டாகலாம். இதே மாதிரி சாதாரணமாகவே மலச்சிக்கல் இருக்கிறவங்க, அதிக உடல் குண்டா இருக்கிறவங்க, வெயிட் லிஃப்டிங் பண்றவங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரா பிரஷர் வந்து போட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா பிரஷர் வந்து ஸ்க்ரோட்டமை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து செகண்டரி வெரிகோசில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தினால ரெண்டாவதா உருவானது. பிரைமரி வெரிகோசில் தானா உருவாகுனது. இந்த பிரச்சனையை எப்படி நம்ம தடுக்கலாங்க? வராம தடுக்கிறது சப்போர்ட்டிவ் வியர், அதாவது ஜட்டிகள். நான் வீடியோவோட தலைப்பு இப்ப நான் ஏன் போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஜட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவசியம், ஏன்னா அது ஸ்க்ரோட்டல் பிரஷரை குறைக்குது, ஸ்க்ரோட்டமுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குது, விதைப்பைக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கறதுனால உங்களுக்கு பிரஷர் குறையுது. இதனால பிளட் ஃப்ளோ ஈஸியா திரும்பி போறதுக்கு வசதியா இருக்குங்கிறதுனால இது ஒரு சப்போர்ட்டிவ் வியர். அதிக நேரம் நிக்கிறவங்க, நடக்கிறவங்க, வெயிட் தூக்குறவங்க எல்லாருமே இந்த சப்போர்ட்டிவ் வியர் அணியிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வராமலும் தடுக்கலாம். வந்தவங்களுக்குமே ஒரு early ஸ்டேஜ்ல இருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நேரம் நிக்கிறதோ உட்கார்றதோ, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷன்ல இருக்கக்கூடாது, மாத்திக்கிட்டே இருக்கணும் பொசிஷன் அப்படிங்கிறது ரெண்டாவது பிரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜி. இப்போ உட்காந்துக்கிட்டே வேலை செய்றீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நடக்கணும், கொஞ்ச நேரம் வாக்கிங் போகணும், கொஞ்ச நேரம் நிக்கணும், இதை ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதை தடுக்கிறதுக்கு. ஏன்னா அப்பதான் வந்து ஆக்டிவிட்டியில பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுது. வெயிட் அதிகமா இருந்தா வெயிட்டை குறைக்கணும். வெயிட் அதிகமா இருக்கிறதும் ஸ்க்ரோட்டல் பிரஷரை அதிகப்படுத்துது. மிக அதிகமான வெயிட்டை ஸ்ட்ரெயின் பண்ணி தூக்குறது, லிஃப்ட் பண்றது, அதுவும் பாதிக்கும் ஸ்க்ரோட்டல் பிரஷரை. அஞ்சாவது, அதிகமான வெப்பமான சூழ்நிலையில வேலை செய்யறவங்க அதை தவிர்க்க பார்க்கணும் அப்படிங்கிறது. ஹீட் எக்ஸ்போஷர் அதிகமா, அது குறிப்பா வந்து ஏற்கனவே என்னோட இன்ஃபர்டிலிட்டி வீடியோல சொல்லியிருக்கிறேன். அந்த ஹீட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது நம்ம இயற்கையாக நம்ம ஸ்க்ரோட்டம் வந்து உடம்பை விட்டு தள்ளி படைக்கப்பட்டிருக்கிறதே அதுக்காக தான். பெண்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு கிடையாது. ஓவரி வந்து உடம்புக்குள்ளாரியே இருக்கு. ஆனா ஆண்களுக்கு தான் டெஸ்டிஸ் உடம்புக்கு வெளியில இருக்க மாதிரி ஒரு தனி பேக்குக்குள்ள இருக்கு. எதுக்காகனா இந்த டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன் தான். இந்த டெம்பரேச்சர் வந்து கூலா இருக்கும், பாடிக்குள்ள ஹீட்டா இருக்கும் எப்பவுமே. அந்த வெளிப்புறத்துல இந்த டெஸ்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கூலான டெம்பரேச்சர், அதனால ஸ்பெர்ம் உற்பத்தி தடையற நடக்குது. மிக அதிகமான ஹீட் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணுங்க. ரெகுலர் எக்ஸசைஸ், ஹெல்தி டயட், முக்கியமா ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இருக்கக்கூடாது. இன்னொன்னு கீகல் எக்ஸசைஸ். இந்த கீகல் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நம்ம பெல்விக் தசைகளை எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பெண்களுக்கு இது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதை வந்து செஞ்சு முடிஞ்ச அளவு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு அந்த யூரினரி லீக்கேஜ், இந்த ப்ராப்ளம் எல்லாம் தடுக்கக்கூடியது, பெல்விக் மசில்ஸை வலிமைப்படுத்தக்கூடியது. அதே விஷயம் ஆண்களுக்கு தேவைப்படுது. கீகல் எக்ஸசைஸ் இந்த மாதிரி தசைகள் ஸ்ட்ராங் ஆகும்போது ஸ்க்ரோட்டல் பிரஷர் குறையுது. ஆரம்ப கட்டத்தில் வலி இருக்கு அப்படின்னா கோல்டு பேக் வைக்கலாம். கோல்டுனா ரொம்ப ஐஸ் மாதிரி வைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கோல்டா இருந்தா கூட போதும். கோல்டு பேக் அந்த இடத்துல ஒத்தட மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறது வலியை குறைக்கும். சரி டாக்டர், என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ வராம தடுக்கிறது, வந்த பின்னாடி என்னென்ன மெஷர்ஸுங்கிறத நான் சொல்லிட்டேன். பட் சில பேருக்கு வந்து இது ரொம்ப, நான் சொன்ன அறிகுறிகள்லாம் நல்லா தெரியுது அப்படின்னா, பேக் ஆஃப் வேர்ம்ஸ், வலி, வீக்கம் போன்ற விஷயங்கள் தெரியுது, பிற்காலத்தில் பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரெண்டு விதமான சர்ஜரி, ஓப்பன் சர்ஜரி, இன்னொன்று வந்து மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு ஒன்று இருக்கு. ஒரு சின்ன மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணி அந்த இடத்த மட்டும் வந்து வெயின்ஸை மட்டும் அடைச்சிடுவாங்க. குறிப்பா அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய வெயின்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா, முக்கியமான மற்ற விஷயங்கள், வாஸ் டிஃபரன்ஸ், மெயின் டெஸ்டிகுலர் வெயின்ஸ், இதெல்லாம் விட்டுட்டு அதை மட்டும் அடைச்சா மற்ற இடத்துக்கு ரத்த ஓட்டம் நல்லா பரவி அதனால டெஸ்டிஸ் பாதிக்காது. மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து சர்ஜிக்கல் மெத்தட். ஓபன் பண்ணாமையே பண்ற இன்னொரு மெத்தட் வந்து எம்போலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எம்போலைன்னு ஒரு ரத்த கட்டியை உருவாக்கி அந்த வெயின்ஸை க்ளோஸ் பண்றது. ரெண்டு விதமான டெக்னிக் இருக்கு. பட் யாருக்கு பண்ணணும் அப்படின்னா, யாருக்கு சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கோ அவங்களுக்கு பண்ணணும். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, சின்ன வயசுலேயே வந்துருச்சு, யோகா மூலமா சரி செய்ய முடியுமா, சர்ஜரிலாம் இல்லாம அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து அந்த சைஸ் எவ்வளோ இருக்கு, பிரச்சனை எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம பெருசா இருக்கும்போது வெறும் யோகா மட்டுமே
பண்ணி சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ரிஸ்க் இருக்கு. ஒருவேளை சிறுசா இருக்கு, பெரிய சிம்டம்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம மேனேஜ் பண்ணலாம். இதை வந்து டாக்டர் தான் டிசைட் பண்ணணும். நீங்களா எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.